எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமுக்கு தாங்க போயிருக்கோம். என்ன ஃபிலிம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது மூவிக்கு கிளம்பலாங்களா? பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு, பயங்கர குளிர். மழை வர மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் நல்லாவே மழை வந்துடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். போகிற வழியில் பூக்கடை இருந்துச்சு. ஜாதிப்பூ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஜாதிப்பூ வாங்கி வச்சுக்கிட்டேன். படத்துக்கு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா மழை வரவும் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ அதனால் அவசரமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பயங்கர டிராஃபிக் வந்தாச்சுங்க தேட்டருக்குள்ளே. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு டிக்கெட் எடுக்க வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:35க்கு படம். நாங்களும் 8:30க்கு தான் உள்ளே வந்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக உள்ளே போகிறதுக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ தான் எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் வெளியே தான் எல்லாருமே நிப்பாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே போய்ட்டு அவங்கவுங்க சீட்டில் உட்காந்தாச்சு. மூவி பார்த்துட்டு இருக்கும்போது பிரேக் டைம் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்க வந்தாச்சு. ஹஸ்பண்ட் என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பாப்கார்னும் எக் சாண்ட்விச்சும் கேட்டிருந்தேன். அது ரெண்டும் அவங்க வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாப்கார்ன் வாங்கிட்டாங்க. எக் சாண்ட்விச் வந்து அந்த பக்கம் போகணுன்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் சாண்ட்விச் வாங்க வந்துட்டேன். எனக்கு எங்கே போனாலும் காஃபி குடிக்கல அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸாகவே இருக்காது. காஃபி ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான், 120 ருபீஸ். இருந்தாலும் காஃபி குடிச்சே ஆகணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணேன்னா, ஹஸ்பண்ட் எனக்கு காஃபி வேணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் வந்து பாப்கார்னில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாரு. ஹஸ்பண்ட் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நான் போய் எனக்கு தேவையான காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கொண்டு போன ஸ்நாக்ஸை பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி மூவியை பார்த்தோங்க. மூவி நேம் பார்த்திங்கன்னா சிறை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் தாங்க. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு என்ன சீன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பாருங்கள். மூவி முடிஞ்சிருச்சுங்க. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் போட்டிருந்த வண்டி எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு என் வீட்டில் என்ன நடக்கும்னு தான் எனக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். நைட்டு போனால் தான் அவள் எப்படி கத்துவானே தெரியும். ஸோ அந்த ஒரு பதட்டத்துலேயே போயிட்டுருக்கோம். ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னா கண்டிப்பாக பாப்பா அழுவா. ஸோ வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி, தோசை மாவு இருக்குது, அதோடு ஃபினிஷ் பண்ணியாச்சு.